நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறுல 1991 இருந்து எடுத்துக்கிட்டோம்னா 91ல 32 பெண் எம்எல்ஏக்கள் 13%. அப்புறம் 2001 பார்த்தோம்னா 24 பெண் எம்எல்ஏக்கள். 2016 பார்த்தோம்னா 21 பெண் எம்எல்ஏக்கள். அப்ப முன்னாள் முதலமைச்சராக மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க. அப்புறம் 2021 பார்த்தோம்னா அதை விட குறைவு, வெறும் 12 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்க. இதுல திமுகவில் பார்த்தோம்னா 6 எம்எல்ஏக்கள், அதிமுகவில் 3, பாஜகவில் 2 பேரு, காங்கிரஸ்ல ஒருத்தங்க. ஆனா பாருங்க, ஒவ்வொரு தேர்தல்லையும் ஆட்சி அதிகாரத்தை வெற்றியாளர்களை தீர்மானிக்கக்கூடியது பெண் வாக்காளர்கள் தான். அவங்க தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாகவே பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருந்துட்டு இருக்கு. சமூக நீதி, சமத்துவம், தந்தை பெரியாருடைய மண் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த 50-50 அப்படிங்கிறத நோக்கி நம்மளால வேகமா முன்னேறவே முடியல. 33க்கு இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கோம். ஆனா 50-50 வந்தா மட்டும்தான் சரியா இருக்கும். பெண்கள் வாக்குகளால தீர்மானிக்கப்படுகின்ற இந்த ஆட்சியில பெண்களுடைய பங்களிப்பும் அதிகாரத்தில் இருக்கணும். அதுதான் சரியான சமத்துவம் என்ற குரல்களும் ஓங்கி ஒலிக்கப்பட்டு கொண்டிருக்குங்க. 2026 மாற்றங்கள் நிகழுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.